அம்மாச்சி வைத்தியம். இன்று கோதுமை கேக் செய்வது எப்படி? கோதுமை மாவு 1 கப், அரை கப்பு பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலை வாங்கி நுணுக்கிங்க 1/2 கப்பு. இது 2ஐயும் போட்டு தனித்தனியாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. வர சட்டியில் போட்டு 2ஐயும் வறுத்துக்கணும். இது தனியாக அது தனியாக போட்டு வறுத்து அப்புறம் ஒன்றா கலந்துக்கலாம். போட்டு 2ஐயும் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு நம்ம வெல்லம் 1/4 கிலோ வாங்கினா நுணுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 4 கப் தண்ணி ஊற்றுங்க. 4 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே இந்த 2 மாவையும் ஒன்றா சேர்த்து கொட்டி கிண்டுங்க. கிண்டினோம்னா தேவைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு போடுங்க. ஏன்னா வெல்லம் போடுறோம் இல்லையா, கொஞ்சோண்டு உப்பு போடணும். போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டி நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. ஊற்றி கிண்டுங்க. பிறகு நம்ம இந்த வெல்லத்தை தூக்கி அதையும் கொட்டி நல்லா கிண்டுங்க. கிண்டினோம்னா களி பதத்துக்கு வரும். பிறகு நம்ம திராட்சை முந்திரி நுணுக்கி போடணும். போட்டு தேங்காய் போட்டாலும் போட்டுக்கலாம். தேங்காய் திருவி கொட்டினாலும் நல்லாயிருக்கும், இல்லைனாலும் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா கிண்டினா பிளேட்டை ஒன்று எடுத்து அதில் நெய்யை கொஞ்சம் தடவி நல்லா அழகாக ஊற்றி ரவுண்டாக ஊற்றி வச்சுருங்க. ஊற்றி வச்சு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போட்டும் திருப்பி பின்னாடி அதை என்ன பண்ணணும், அழகாக சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதை எடுத்து சாப்பிட்டோம்னா செம சூப்பராக இருக்கும். அல்வா மாதிரியே இருக்கும். சாப்பிட்றதுக்கு கேக்காகவும் தெரியும், அல்வாவாகவும் தெரியும். அருமையாக இருக்கும். செய்து பாருங்கள். பார்த்து சொல்கிறீங்களா? நன்றி, வணக்கம்.